அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து நாம் குறித்த நேரத்தில் நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மோடு கூட மாநிலத்தில் நாம் தியானம் பேசுவதாக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். அல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். சவுலுடைய வாழ்க்கை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது வேதம் சொல்லுகிற இந்த வேத பகுதியை பார்க்கும்போது கர்த்தர் இப்போது யாரோடு கூட இருக்கிறாரா? தாவீதோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதோடு இருக்கிற தெய்வன் இந்த மாநிலத்திலே நம்மத்திலே வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. இந்த வேதம் அதான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தாவீதை வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்த தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணினார். தாவீதை அங்கிருந்து ஆண்டவர் கொண்டு வந்து அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவனை தேசத்திற்குள்ளாய் கொண்டு வருகிறார். சவுலுக்கு முன்பதாக தேவன் வைக்கிறதை பார்க்கிறோம். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவன் என்னவாய் மாறவில்லை? ராஜாவாய் மாறவில்லை. அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் ராஜ்யத்தை எளிதாய் கைப்பற்றிக் கொள்ள முடியவில்லை. அவன் வாழ்கிற தேவன் அவன் ராஜாவாய் மாறுகிற வரைக்கும் அநேக காரியங்களிலே அவனை பயிற்சித்தார். அல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் ஒரு பயிற்சியை நமக்கு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கையில அவனை எடுத்ததும் அவன் என்னவோ ஆண்டவர் மாற்றல, தலைவனாய் மாற்றவில்லை. 40 வருஷம் அவன் எங்க இருந்தானா? பார்வோனுடைய வீட்டில் இருந்தால். 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தால். 40 வருஷங்கள் மீண்டுமா எங்கே கொண்டு போனாரா? வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாய் தேவன் கொண்டு போனார். அல்லேலூயா. இப்ப தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தாவீதை ராஜாவாய் மாற்றுவதற்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில முதலாவது ஆண்டவர் செஞ்ச காரியம் என்ன? வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனோடு கூட வாசம் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா. கர்த்தர் முதலாவது அவனோடு கூட தங்க ஆரம்பித்தார். அப்படிதான் வேதம் சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். என்று சொன்னால் எப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவாய் எப்பொழுது தாவீது மேலே அபிஷேகத்தை ஊற்றினானோ அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் அவனோடு தங்கினார் என்று பார்க்கிறோம். தாவீது ஆடுகளை மேய்த்தான், ஆண்டவரை பாடினார், அவன் ஆண்டவரோடு கூட உறவாடினார். ஆனால் ஆண்டவர் எப்பொழுது அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டதோ அந்நாள் முதல் கொண்டு தாவீதோடு கூட கர்த்தர் வாசம் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி தேவன் வாசம் பண்ண ஆரம்பிச்சதுன்னு இந்த தாவீதுடைய வாழ்க்கையில அநேக மாற்றங்களை பார்க்க முடியும், அநேக உயர்வுகளை பார்க்க முடியும், அநேக விதமான நன்மைகளை தாவீது பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ அறியாமல் புறஜாதியா இருந்த போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பலவிதமான வழிபாட்டுக்குள்ளே இருந்த நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்மை பிரித்தெடுத்து நம்மை மனம் திரும்பதை கற்றுக் கொடுத்து நம்மை மீண்டும் ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தின பின்பு ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணும் போது முந்தின வாழ்க்கைக்கோ பிந்தின வாழ்க்கைக்கோ மாற்றத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை அப்படி அபிஷேகத்தை ஆண்டவர்களை ஊற்றி கொண்டு வந்து சபையில வச்சுட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் அறிந்து வேதத்தை வாசித்து விசுவாசித்து செபிக்க கற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் பயிற்றுத்தான் கர்த்தர் நம்மை முதிர்ந்த விசுவாசிகளாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் வைக்கிறார். அதே போலதான் தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது கர்த்தர் அவனோடு வாசம் பண்ண ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு அவன் வாழ்க்கை நடந்த சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். அதே 18ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது தன் செய்கையெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. தாவீதோடு கர்த்தருடைய கர்த்தருக்கு சொல்கிற வார்த்தை பாருங்கள். தாவீது தன் செய்கை எல்லாவற்றிலும் என்னவாய் மாறி இருக்கிறார்? புத்திமானாய் மாறி இருக்கிறார். ஒரு ராஜாவுக்கு தேவையான காரியம் என்ன? அவன் புத்திமானாய் இருக்க வேண்டும், அவன் ஞானம் உள்ளவனாய் இருக்க வேண்டும், அவன் அறிவுள்ளவனாய் இருக்க வேண்டும். வெறும் அறிவுள்ளவனாய் இருந்தால் அது பிரயோஜனப்படாது. வெறும் ஞானம் உள்ளவனாய் இருந்தால் அது பிரயோஜனம் அல்ல. அவை எல்லாம் இணைந்திருக்கிற ஒரு காரியம் என்ன? புத்திமானாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இவனோடு கூட வாசம் பண்ண ஆரம்பித்த போது தாவீது இப்போது என்னவாய் மாறி இருக்கிறானா? புத்திமானாய் மாறி இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தாவீதுடைய வாழ்க்கையில சரியாய்
படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஞானம் அவனுக்குள்ளே வரும்போது, கர்த்தருடைய அறிவு அவனுக்குள்ளே வரும்போது, கர்த்தர் அவனோடு கூட வாசம் பண்ணுகிற போது அவன் தன் செய்கை எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அதே 15 வசனம் வாசிக்கும் போது அங்க மறுபடியும் சொல்லப்படுகிறது, அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்துதான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இங்க முன்பு சொல்லப்பட்டது புத்திமானாய் நடந்து கொண்டான். இரண்டாவதாக சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? மகா புத்திமானாக தாவீது நடந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இந்த புத்தி என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதிகமான நம்முடைய வாழ்க்கையில நான் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை நம்ம எங்க கேட்போம் சொன்னா, பிள்ளைங்களை பார்த்து ஒரு தப்பு பண்ணிட்டா கேட்போம், உனக்கு புத்தி இருக்குதான் கேட்போம். கேட்கிறோமா இல்லையே? புத்தி இருந்தா அப்படி பண்ணுவியா அப்படின்னு கேட்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த புத்தி என்பது எல்லாவற்றையும் சரியாய் பகுத்து அறிகிற ஒரு காரியம், எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிற ஒரு காரியம், எல்லாவற்றையும் சரியாய் செய்கிற ஒரு காரியம், எதிலும் தவறு நடக்காதபடிக்கு ஞானமாய் நடக்கிற காரியம், சரியானவரை யோசித்து நலமானவர்களை பிடித்துக் கொள்கிற ஒரு காரியத்திற்கு பெயர் என்ன? புத்தி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ யோகன் சொல்கிறார், கர்த்தரை அறிகிறதே அறிவு என்று. கர்த்தரை அறிவதே ஞானத்தின் ஆர்வம் என்று வாசிக்கிறோம். பரிசுத்தரை அறிகிறதே அறிவே புத்தி என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை அறிகிறதும் ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் தான் புத்திசாலித்தனம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அறிவை சொல்லுவாங்க, என் பிள்ளை ரொம்ப புத்திசாலி சொல்றோமா இல்லையா? ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப படிப்புல புத்திசாலி, கெட்டிக்காரன், வேலையில புத்திசாலி, கெட்டிக்காரன், ஒவ்வொன்றிலுமாய் புத்திசாலி என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப இதற்கு முன்னாடி தாவீதுக்கு என்ன பெயர் கொடுக்கப்படல? புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று அவனுக்கு பெயர் கொடுக்கப்படவில்லை. ஆனால் கர்த்தர் அவனோடு வாசம் பண்ண ஆரம்பித்த உடனே அவனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். என்ன புத்திமானாய் நடந்து கொண்டான்? 18ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கு போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால், அல்லேலூயா, சவுல் அனுப்புகிறதான் இடத்திலே போகிற போது, சவுல் எங்கெல்லாம் தாவீதை யுத்தம் பண்ணும்படியாய் அனுப்பினாரோ, எங்கெல்லாம் மற்ற தேசத்தை பிடிக்கும்படியாய் அனுப்பினாரோ, அவனை அதே ஆயுதங்களை வைத்திருக்கிற போது தாவீது எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்கையினாலே ஜெயம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் வேதத்துல வாசிக்கிறோம். இந்த மாலை பொழுதுல நம்முடைய வாழ்க்கை கற்றுக்கொள்கிற காரியம் இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கற்று இருக்கும் போது அவன் புத்திமானாய் மாறுகிறார். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கும் போது அங்கே சவுலை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ புத்தினமாய் செய்தீர் என்று சாமுவேல் சவுலை திட்டுகிறதை பார்க்கிறோம். சவுல் முன்பு கர்த்தர் அவனோடு கூட இருக்கும் போது அவன் புத்திமானாய் இருந்தான். ஒரு நாள் சாமுவேல் பரிசுத்தவதற்கு வருவதற்கு காலதாமதமாய் மாறி போயிற்று. ஆனால் பெலிஸ்தர்கள் யுத்தத்திற்கு வந்திருக்கிறபடினாலே அவன் குறித்த காலத்தில் வராத போது சவுல் தன் வாழ்க்கையில முதல் தவறு செய்கிறார். சாமுவேல் செலுத்த வேண்டிய பலியை சவுல் செலுத்தினான். அல்லேலூயா. அப்போ சவுல் செலுத்தின போது அங்கே சாமுவேல் வருகிற போது அவனை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? இதுவரைக்கும் புத்திமானாய் இருந்து, இதுவரைக்கும் ஞானம் உள்ளவனாய் இருந்து, இதுவரைக்கும் காரிய சமர்த்திருந்த சவுலை பார்த்து சொல்லுகிறார், புத்தினமாய் செய்தீர். அல்லேலூயா. உங்களுக்கு அல்லாத இருக்கிற வேலையை செய்கிற போது எதை இழந்து போயிருக்கிறாய்? புத்தி இழந்து போயிருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுவது காரணம் என்ன? தேவன் நமக்கு புத்தி என்றதான ஒரு காரியத்தை குறித்து நன்மை தீமை அறிந்து எது நன்மையான தெய்வம், எது உண்மையான தெய்வம் அறியபடியான மனதமான ஞானத்தை தேவன் நமக்கு கொடுப்பதினால் தான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற புத்தி மற்றவங்களுக்கு என்ன செய்யல இல்லாமல் போயிட்டு அநேகரும் சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை சொல்றது, புத்தி வந்தா பக்தி போயிடுச்சு, பக்தி வந்தா சொல்லல புத்தி போயிடுச்சு அப்படின்னு பாப்பா சொன்னாச்சு. டிவியில் உட்கார்ந்து சில ஆண்டுகள் சொன்னாரு. என்ன அப்படின்னு சொன்னா, அது சொல்றதுக்கான காரியத்தை பார்க்கிறோம். புத்தி இருக்கும் போது பக்தி இருக்காதா? ஏன் அப்படின்னு சொல்றது பாப்பா அப்படின்னா, சாலைகளை கடந்து போகிறோம், அங்கே மாட்டு ஸ்தானங்கள் இருக்கிறது. அதை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஒரு சில நேரத்தில் நம்ம காலை தெரியாம என்ன பண்றோம்?
மிதிச்சிடும். மிதிச்சவன பார்க்குறோம், ஐயோ நல்லதா போச்சு அப்படின்னு வீட்டுக்குள்ள அப்படியே போறோமா? அது வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள நமக்கு ஒரு பெரிய அருவருப்பா இருக்கும். எங்கேயாவது என்ன பண்ணுவோம், யார் வீட்டு சுகத்திலேயாகியும் ரோட்லையாகவும் தலையாக அதை தேய்ச்சிட்டு முடிஞ்சளவுக்கு எங்கேயாவது தண்ணியை வாங்கி அதை கழுவிட்டு இல்லை எல்லாம் பண்ணிட்டு நம்ம சுத்தமாக்கிட்டு அது செப்பல்ல இருக்கிற அருவருப்பு என்று சொல்லி அதை எல்லா மனுஷனுமே அதை செஞ்சுட்டு போறோம். அப்படின்னா நமக்குள்ள புத்தி இருக்கிறதா? ஆனா அதுவே எனக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷன் சாமியை நினைக்கும் போது கையில காலில் விதைச்ச சாணத்தை அருவருப்பு நினைச்சவன் கையில அழகா பிடிச்சு கொண்டு வந்து வாசல்ல கோலமிட்டு வைத்து அது மேல ஒரு பூ வைக்கிறான். இப்போ அவனுக்கு பக்தி வந்துதான் புத்தி போயிருக்கிறது. எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில எனக்கு அப்படிதான் இருக்கிறார்கள். புத்தியற்ற நிலைகள், படித்திருக்கிறார்கள், அதற்கு ஏற்ற ஞானம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது படிப்பறிவு இல்லாத இருக்கிற தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தவுடனே, கர்த்தர் அவரோடு வாசம் பண்ண ஆரம்பித்தவுடனே தன் எல்லா செய்கைகளிலும் அவர் புத்திமானாய் நடந்து கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணுகிற தேவன் அவர் நாம எப்படி நடத்துகிறாரா? புத்தி உள்ளவர்களாக நாம் வாழத்தக்கதான கிருபையுள்ள தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த மாலைப்பொழுது ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். புத்தி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும். ஏதோ நாம் வாழ்ந்தோம் என்று சொல்லி அல்ல, தேவன் கொடுத்திருக்கிற ஞானத்தை பயன்படுத்தி நம்முடைய வேலைஸ்தலமாய் இருக்கலாம், குடும்ப காரியமாய் இருக்கலாம், எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? புத்திசாலித்தனமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தாலும் எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க, புத்திசாலியாய் இல்லையா, புத்திமானாய் புத்தியுள்ளவளாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவர் வெளிச்சு போகிறார். அல்லேலூயா. ரெண்டு பேருக்கு அதான் வித்தியாசம். புத்தி உள்ளவர் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுவார்கள், புத்தி இல்லாதவர்கள் இடித்து போடுவார்கள். இரண்டு மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு, வீட்டை கட்டபடியாய் போகிறார். ஒருவன் எங்கே கட்டினானா மணலின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டினார். இன்னொருவனை பார்க்கிறோம், அவன் எங்கே கட்டினானா கற்பாறை மேலே கட்டினான் என்று வாசிக்கிறோம். ஆனா மணல் மேலே கட்டப்பட்ட வீடானது ஒரு நாள் மழை வருகிறது. அந்த மழைக்கு நெருக்கக்கூடாதபடிக்கு அவன் என்ன செய்தா அழிந்து போனது. அவன் புத்தி இல்லாதவனாய் இருக்கிறார். கற்பால் நிலத்தின் மேலே கட்டப்பட்டிருக்கிறவள் எத்தனை மழை பெய்தாலும் அது அழியாதபடிக்கு அது அஸ்திவாரமானது கண்மலையின் மேலே அது போடப்பட்டிருக்கிறபடி நானே அவனுக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? புத்தி உள்ளவன் என்று இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை காரியங்களை வச்சிருக்காரு பாருங்க. 5 ஸ்திரீகளை ஆண்டவர் பிரிக்கிறார் இல்லையா? பார்க்கும்போது மனவான வருவதற்கு ஆயத்தப்படுறாங்க. 5 ஸ்திரீகள் கொடுக்கப்பட்ட பேர் என்னது? புத்தி உள்ளவர்கள். 5 பேர் என்னவா இருந்தாங்க? புத்தி இல்லாதவர்கள். அல்லேலூயா. இந்த புத்தி இல்லாதவருக்கும் புத்தி உள்ளவருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருந்தது. பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரே ஒரு காரியம் தான், இவர்கள் தீவட்டிகளோடு கூட எண்ணெய் கொண்டு போனவர்கள் புத்தி உள்ளவர்கள், தீவட்டி மாத்திரம் கொண்டு போனவங்க புத்தி இல்லாதவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். ஒரு ராஜாவுக்கு என்ன வேணும்? புத்திசாலித்தனம் வேணும். தன் காரியம் எல்லாவற்றிலும் காரிய சமர்த்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும். போகிறதெல்லாம் செய்ய எடுக்க வேண்டும். போகிற சந்திக்கிற ராஜாவுக்கெல்லாம் பேசுவதற்கு கேட்டு ஞானங்களுடைய வாழ்க்கை வேண்டும். அவன் கர்த்தர் அவனோடு கூட வாசம் பண்ண ஆரம்பித்துடனே அவன் வாழ்க்கிற முதலாவது தேவன் அவன் என்னைய மாற்றினாரா? புத்தி உள்ளவனாய் மாற்றினார். அல்லேலூயா. அவன் செய்க எல்லாவற்றிலும் அவன் புத்தி உள்ளவனாய் நடந்து கொண்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிற எபாத்தை குறித்து பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும்போது தாவீது கொடுக்கப்பட்ட இரண்டாவது காரியம் என்ன? வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற இடத்திற்கு போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் யுத்த மனுஷன் மேல் அதிகாரி ஆக்கினார். அவன் எல்லா ஜனங்கள் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். அல்லேலூயா. இரண்டாவது தாவீதை குறித்து கொடுக்கப்படுகிறதான பண்பு இல்லை. தாவீதுடைய வாழ்க்கையில இரண்டாவது பார்க்கும்போது அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட எப்படி இருந்தானா பிரியமா இருந்தான் வாசிக்கிறோம். அல்லேலூயா.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது காரியம் என்ன? இந்த தாவீது கிடைக்கப்பட்ட இரண்டாவது மேன்மையான காரியம் என்ன? அவன் இரண்டு பேர்களுக்கு அவன் பிரியமா இருக்கிறார். ஒன்று, பார்க்கும்போது எல்லா ஜனத்தினுடைய கண்களுக்கும், இரண்டாவது சவுலுடைய ஊழியக்காரருடைய கண்களுக்கும். எந்த சவுல் தாவீதை கொலை செய்ய நினைத்தாலோ, எந்த சவுல் தாவீதை விசுவாசிகளை குத்தி கொலை செய்ய நினைத்தாலோ, எந்த சவுல் தாவீதை சுற்றிலுமாய் தேடிக் கொண்டிருந்தாலோ, அதே சவுலுடைய வேலைக்காரர்களுக்கு கூட தாவீது எப்படி இருந்தானா? பிரியமுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, இருக்கிறதே கஷ்டமான ஒரு காரியம். புத்திசாலித்தனமா இருந்தெல்லாம் ஆனா பிரியமா இருக்கிறது யோசித்து பாருங்களேன், ரொம்ப கடினமான ஒரு காரியம். வீட்டுக்காரருக்கு பிரியமா இருக்குது கூடாத காரியம். மனைவிக்கு எல்லாத்தையும் பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். பெற்றோருக்கு எல்லாத்தையும் பிரியமா இருக்கிறது பிள்ளைகளால் கூடாத காரியம். எனக்கு அனைவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. இந்த பிரியமா இருப்பது என்ற வார்த்தை மிக ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. அப்போ தேவன் ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையில அவனை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எல்லா ஜனங்களும் அவனை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எல்லாருடைய கண்களுக்கு அப்படி இருக்கணுமா? பிரியமா இருக்கணும். நீங்க ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை மாத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய முதல்வர் எல்லாருடைய கண்களுக்கு எப்படி இருந்தாரு? பிரியமா இருந்தார். நல்லா ஆட்சி பண்ணுவாருங்க, நம்பி வாக்களிக்கலாம். மதசார்பற்ற ஒரு ஆட்சி இருக்கும். கிறிஸ்துவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார். நினைச்சமா இல்லையா? அப்படி நினைச்ச வாக்களிச்சிருக்கிறோம். அப்ப வேதம் சொல்கிறது தாவீதுடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கிறதை பார்க்கிறோம். தாவீதை இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்கிறதான விளைவு ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றுவதை பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையில எல்லா ஜனங்களுக்கும் கண்களுக்கும் அவன் பிரியமுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் உங்களோட என்னோட இருப்பார் என்றால், கூடுமான மட்டும் நம்ம எல்லாரும் எப்படி இருக்க வேண்டுமா? பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள் எழுதியிருப்பதெல்லாம் சொல்லுகிறார், என் பிரியமான சகோதரனே. அல்லேலூயா. அவர் எழுதியிருப்பதெல்லாம் தன் நேசிக்கிறதான சபைக்கு, தன் நேசிக்கிற விசுவாசிக்கு, தன் நேசிக்கிற ஊழியக்காரனுக்கு பவுல் எழுதியிருப்பதெல்லாம் சொல்லுகிறார், பிரியமான சகோதரன் என்று பார்க்கிறோம். 3 யோவான்ல வாசிக்கும் போது அங்கே காய்க்கு ஒரு நிருபம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொன்றாக யோவான் சத்தியத்தின்படி நேசிக்கிற காயுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, ஒரு ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்க வேண்டுமா? சுகமா இருக்க வேண்டும். யாருக்கு எழுதுகிறார்? பிரியமானவனுக்கு எழுதுகிறார், நேசிக்கிறவனுக்கு எழுதுகிறார், அன்பு கொடுக்கிறவனுக்கு எழுதுகிறார். அப்போ காயு எவ்வளவு பிரியமுள்ளவனாய் மாறி இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பான தேவச்சனமே, இந்த வான பொழுதிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு எப்படியாய் மாற வேண்டுமா? பிரியமுள்ளவனாய் மாறணும். அல்லேலூயா. ஆதாயப்படுத்த முடியாதவர்களில் ஆதாயப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஊழியக்காரனாக இருந்து நிறைய பேருக்கு பிரியமா இருப்பது ரொம்ப கஷ்டமான காரியம். வாழ்க்கை எல்லா சபையிலும் பேசுவாங்க, பேச மாட்டாங்க, ஒரு நிறைய திட்டுவாங்க, திட்ட மாட்டாங்க. ஆனாலும் நாங்கள் எப்படிதான் இருந்தாலும் பிரியமா இருந்ததா ஆகணும். அல்லேலூயா. இயற்கையான ஒரு காரியங்கள். அதான் வேதம் சொல்வதை பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில கூட அவனை எல்லாரையும் நேசிக்கிறான்னு சொன்னா, அவனுடைய விருப்பத்தின்படி, அவனுடைய குணாதிசயத்தின்படி அவன் அவ்வளவா இறங்கி தன்னை தாழ்மைப்படுத்தி தன் குணநலன்களை மாற்றி அவனுக்கு ஏற்றாற் போல கடந்து போனான் என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். அதை நாம் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தை பார்க்கும் போது அங்க 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 19ஆம் அதிகாரம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீது மிகவும் பிரியமா இருந்தான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. சவுலின் குமாரனாய் இருக்கிற யோனத்தான் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்னு சொன்னால், தன் ராஜ்யத்துக்கு அடுத்ததாய் கர்த்தர் அவன்தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறான்னு தெரியும். யோனத்தான் அந்த ராஜ்யத்திலே ராஜாவாய் அமர போகிறதுன்னு தெரியும். அதுக்காக தான் சவுல் தாவீதை வேட்டையாடுகிறான் தெரியும். ஆனால் யோனத்தான் தாவீதின் மேல் பிரியமுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம யாரை நேசிக்கிறோம்? அழகா தான் நேசிக்கிறோம். அப்படிதானே? கொஞ்சம் அழகா இருந்தாங்க நம்மளே போய் என்ன பண்ணுவோம்? அவங்க கிட்ட பேசி நேசிப்போம். கொஞ்சம் படிச்சிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அவளை போய் நம்ம நேசித்து நம்ம என்ன செய்வோம்? அவங்க மேல நம்ம பிரியமா இருப்போம். அது மாத்திரம் இல்லை, கொஞ்சம் நல்ல வசதியா இருந்தாங்க சொன்னா நம்மளே போய் அவளை என்ன பண்ணுவோம்? நேசித்து பேசுவோம். கொஞ்சம் ஏழையா இருந்துட்டா, கொஞ்சம் கருப்பா இருந்துட்டா அப்படின்னு சொன்னா, ஒரு ஓலை வீட்டுல வாசமா இருந்தான்னு சொன்னா அவங்க நம்ம
நமக்கு யாரா இருக்க முடியாது? அனைவருடைய வாழ்க்கையில பிரியமா இருக்க முடியாது. அல்லேலூயா. மூத்த ஊழியக்காரர் வேறு ஒரு ஸ்தாபனத்தில் அந்த அவருக்கு ஒரு மகள் உண்டு. அவரை குறித்து சொல்லும் போதெல்லாம் அந்த பாப்பா சொல்லுவாங்க, எனக்கு திருமணம் முடிச்சு நல்ல வசதியா இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரருடைய மகளை குறித்து சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, யார் வசதியா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் அந்த பாப்பா சின்ன வயசுல இருந்து பேசும். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த பாப்பா எப்படி பேசுமா, யார் வசதியா இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப பெரிய இருக்கிறாங்க படிச்சிருக்கிறார்களோ அப்படிதான் அவங்கள்ட்ட தான் போய் பேசும். இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறது, சபை அப்படிதான் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல வாழணும் அப்படிதான் இருக்கிறோம். யாரை நாம் பிரியமா நினைக்கிறோம்? உண்மையா நேசிக்கிறவர்களை அல்ல. அல்லேலூயா. இன்றைக்கு அந்தஸ்து, ஆஸ்திகள், வசதிகள், உயர்வுகள் இவரை பார்த்தாலே நேசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா யோனாத்தானுடைய வாழ்க்கையில தாவீதை உண்மையாய் நேசித்தான். தாவீது யோனாத்தானை உண்மையாய் நேசித்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் ராஜ்யம் போனாலும் தாவீதுக்கு தேவனுடைய சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட பரவாயில்லை, ஆனால் தாவீதை நேசிப்பேன் என்று சொல்லி யோனாத்தான் தாவீதின் மேல் பிரியமாக இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாலை பொழுதுல கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். நாம் யாவரையும் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசித்தார். அப்படிதான் அர்த்தம். ஏழை நேசித்தார். மரியாதை வீட்டில் போய் சாப்பிட்டாரு. அவங்க பெரிய பணக்காரர் கிடையாது இல்லையா? அவங்க சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்து இருக்கிறவர்கள். அவங்க கிட்ட போய் சாப்பிட்டார். அவருடைய கிறிஸ்துவர்கிட்ட போய் பந்தி இருந்தார். வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? அவர் ஆண்டவர் வசதியானவருக்கு மாத்திரம் தான் சுகம் கொடுத்தார். பைபிள் சொல்லல, வேதம் சொல்கிறது ஏழைகளும் திக்கற்றவர்களையும் ஆதரவற்ற ஜனங்களுக்காக தான் இயேசு அவர்கள் மேல் வைத்த பிரியத்தினால்தான் பரலோகத்தை விட்டு இந்த பூமியில மறிக்கும்படியாய் ரத்தம் சிந்தபடியாய் கடந்து வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார். இந்த தாவீதுக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாரிடத்திலும் எப்படி இருக்க வேண்டுமா? பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ராஜாக்கள் என்ன இருக்கக்கூடாது? பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரருக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. என்று சொன்னால் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே அவைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாம் ஒரே சரீரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இந்த சரீரத்திற்குள்ளே வேறுபாடு இல்லாதபடிக்கு, ஏற்ற தாழ்வு இல்லாதபடிக்கு, படிக்கிறவர்கள் படித்தவர்கள் இல்லாதபடிக்கு நாம் யாவரையும் நேசிக்கிற உன்னதமான அன்பு நமக்கு அவசியம். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கை சவுலுடைய வேலைக்காரர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அவன் பிரியப்பட்டவனாக இருந்தான். இன்னைக்கு நம்மள நிறைய நேசிக்கிறவர்கள் நம்ம மாறணும். அல்லேலூயா. மூன்றாவதாக கொடுக்கப்பட்டதான காரியம் என்ன? தாவீதுக்கு மூன்றாவது ஆண்டவர் செய்த காரியங்களை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் கொடுக்கிற காரியம். ஒன்று, தன் செயலில் நாம் புத்திமானாக இருந்தார். இரண்டாவது, எல்லாருடைய கண்களுக்கும் அவன் பிரியமாக இருந்தார். மூன்றாவது வேதம் சொல்கிறது அவன் தேவன் அவன் போன எல்லா இடத்திலும் அவனை காப்பாற்றினார் என்று வாசிக்கிறார். 14ஆம் வசனம் வாசித்தோம் என்று சொன்னால், ஏதோவில் தானியங்களை வைத்தார். ஏதோ எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே யோர்தானியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவனானார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை பாதுகாத்தார் என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட அன்பான தேவச்சனமே, மூன்றாவது ஆண்டவர் அவனோடு இருந்து கொடுத்த நன்மை என்ன, ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், தாவீது போன எல்லா இடத்திலும் தாவீதுக்கு ஆபத்துகள் வந்தது. அல்லேலூயா. அவனுக்கு மரணத்தின் நேராக அவன் கடந்து போனான். மரணத்தை சந்திக்கும்படியான எத்தனையோ சூழ்நிலை தாவீது சந்தித்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக சத்துருக்கள் எழும்பி நின்றார்கள் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அவன் போன எல்லா இடத்திலும் அவனை பாதுகாத்துக் கொண்டார். அல்லேலூயா. எனக்கு பாதுகாத்த தெய்வம். அப்ப இந்த நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்து இருக்கிறதுனால தான் நீங்க சுகமாய் அவருடைய பக்கத்துல வந்து அவர் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம போன எல்லா இடத்துல நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை பாதுகாத்து இருக்கிற ஆண்டவர். தாவீது போன எல்லா இடத்திலும் இந்த அதிகாரம் முழுசும் வாஸ்து பாருங்க. ஃபுல்லாவே இந்த அதிகாரம் முழுசும் 8ஆம் அதிகாரத்துல முழுவதுமாக யுத்தத்துக்கு அவன் கடந்து போகிறான். மோவாபியரோட யுத்தத்தில் கடந்து போகிறான். சீரியாவோட யுத்தத்தில் கடந்து போகிறான்.
யுத்தத்தில் கடந்து போகிறான். இப்படி அநேக இடங்களிலே யுத்தங்களை நடத்தித்துக் கொண்டே இருக்கிறான். யுத்தத்தில் அவனுக்கு விரோதமாய் பட்டயங்கள் எழுப்பி வருகிறது. தாவீதை கொலை செய்யும்படி, தாவீதை வீழ்த்தும்படியான அநேக யுத்த வீரர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். ஆனால் தாவீது எங்க போனாலும் சரி, வனாந்தரத்துக்கு போனாலும் சரி, அவன் வேதம் சொல்றது சிக்லாக்ல போய் இருந்தாலும் சரி, அவன் அமெரிக்கால போய் இருந்தாலும் சரி, அவன் பெலிஸ்தருடைய தேசத்துல வாசம் பண்ணாலும் சரி, அவன் எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை காப்பாற்றினான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மானப்படுவதில்லை, அவன் எங்க போனாலும் நம்மை காப்பாற்றுகிற தெய்வம் அவராக இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. நம்ம யாரையாரும் பாதுகாக்க முடியாது. நம்ம போட்டுக்கிற 2 பூஸ்டர் ஊசி நம்மளை பாதுகாக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அது நம்ம பாதுகாக்காது. ஒன்றே ஒன்றுதான், தாவீதோடு இருந்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாம் போகிற எல்லா இடத்திலும் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். நாம் எங்கே கடந்து போனாலும், எந்த சூழ்நிலை கடந்து போனாலும், எப்பேற்பட்ட வேலை நிமித்தத்தில் நாம் கடந்து போனாலும் நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பாற்றுகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது போன எல்லா இடத்திலும் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். தாவீது ஒவ்வொரு சகித்துல பேசுவதனால் சொல்லுகிறார், நீர் எனக்கு துருகமாய் இருக்கு, நீர் எனக்கு கேடகமாய் இருக்கு, அது நீர் எனக்கு அன்றே தஞ்சமாய் இருக்கு என்று தாவீது ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பை குறித்து பேசுகிறார். அடைந்திருக்கிறேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில அவன் ஜீவன் போகத்தக்கதான நாட்கள் அதிகமாக இருந்தது. சவுல் அவன் அநேக இடத்துல தேடினான். ஆனா கர்த்தர் அவன் கையில ஒப்பு கொடுக்க. வாசிக்க 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 23:14 வாசிப்போம். தாவீது தங்கி தரித்திருந்தான். சவுல் அனுதினமோ அவனை தேடியோ தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக்கொடுக்கவில்லை. அல்லேலூயா. இப்போ தாவீதை யார் பாதுகாக்கிறது? தாவீதோடு இருக்கிற வீரர்கள் அல்ல, தாவீதோடு இருக்கிற சேனை அல்ல, தாவீதுடைய பட்டயம் அல்ல. வேதம் சொல்கிறது சவுல் அனுதினமும் யாரை தேடினானா? தாவீதை தேடினார். அனுதினமும் அவனை தேடியோ ஆண்டவர் அவன் கையில் ஒப்புக் கொடுக்காதபடிக்கு தேவன் தாவீதை தன் சட்டையின் மறைவில் வைத்து காப்பாற்றினார். அல்லேலூயா. சட்டையின் மறைவில் நமக்கு அனுதினம் நமக்கு உதவலாம். மரண பள்ளத்தாக்கு நம்முடைய வாழ்க்கையை கடந்தது, பொல்லாப்பு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து வந்திருக்கிறோம், விக்கிரம் நம்முடைய வாழ்க்கையை கடந்து வந்து போயிருக்கிறது, ஆபத்தை நம்ம கண்ணால் கண்டு இருக்கிறோம். எத்தனையோ பலவீனத்தையும் மரண போராட்டது சட்டை நம்மை கொண்டு வந்து நம்மை விழுந்து வைத்த நாட்கள் கொண்டு ஒன்று மாத்திரத்தான் கர்த்தர் நம்மை உயிரோடு காப்பாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. பஞ்ச காலத்தில் நம்ம உயிரோடு வைக்கிறதையும் கடைசி காலத்தில் சத்து நம்ம எப்படியாக வீழ்த்துவதற்காக நமக்கு விரோதமாக அநேக போராட்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். தாவீது தேவன் அவன் போன எல்லா இடத்திலும் அவனை பாதுகாத்துக் கொண்டார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசித்தபடி சொன்னார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுவதை பார்க்கிறோம். யாக்கோபு வனாந்தரத்துல படுத்திருக்கிறான். அவனுக்கு பயம் என்ன? ஏசு எங்க தன்னை கண்டுபிடித்தால் கொலை செய்து போடுவான் என்று சொல்லி வனாந்தரத்துல படுத்துக் கொண்டிருக்கிறான். அங்கு ஒரு கல்லை வைத்து இருள் சூழ்நிலை படுத்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தெய்வ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாக இருந்தார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் அங்கே யாக்கோபுவை பேசுகிறார். நீ படுத்துக் கொண்டிருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? சொந்த பூமியாய் கொடுப்பேன், உன் சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கொடுத்திருப்பார்கள். இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ போகிற தேசத்திற்கு நானும் உன்னோடு கூட வருவேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா? நீ போயிட்டு வான்னு சொல்லு. அடுத்த நீ போகிற தேசத்திற்கு நான் உன்னோடு கூட வருவேன். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவது இல்லை, தூங்குவது
பொழுது வெள்ளை என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். அப்படியே நாங்கள் யாக்கோபை பார்க்கிறார். அவன் போகிற தேசம் அந்நிய தேசம் தான். ஆனால் சொல்லி போகிற தேசத்துக்கு நான் அவனோடு கூட வந்து உன்னை காத்துக் கொள்வேன். அல்லேலூயா. உன்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன். அந்நிய தேசத்துக்குள்ளே வாசம் பண்ணினாலும் உனக்கு விரோதமான ஜனங்கள் எழுமாதபடி அந்த கூட்டமாக வராதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். உன் சொந்த ஜனங்களுக்கு விரோதமாக பேசாதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்து மீண்டும் எந்த தேசத்திற்கு வர வேண்டுமோ இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கிறாய். கானான் தேசத்தை எப்படி ஆபிரகாமுக்கு ஈசாக்கு வாக்கு பண்ணியிருக்கிறோம் அந்த தேசத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் உன்னை ஓடு நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்பம் கானானுக்குள்ள நம்ம கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. நம்ம எவ்வளோ வெளியே போகிறோம், எவ்வளோ வாகனத்தை ஓட்டுறோம், எவ்வளோ மரணத்தை பார்க்கிறோம் இல்லையா? பக்கத்தில் எவ்வளோ விபத்தை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது நம்மை ஆண்டவர் எல்லாத்தையும் விலக்கி காக்கிறவர், நம்முடைய ஆத்மாவை காக்கிறவர், அப்படி போக்கிய வரத்தையும் பாதுகாக்கிற தேவன் என்னால் வரைக்கும் நம்மை பாதுகாத்து நடத்தி வருகிறார். தாவீது எல்லா இடத்திலும் அவன் போன எல்லா இடத்திலும் அவனை காப்பாற்றினார். நான்காவதை நான் பார்க்கும்போது வேதம் சொல்கிற வார்த்தையை பார்த்தோம் என்றால் தாவீது நாளுக்கால் இளைஞர்களுக்கு பின்பதாக அவருடைய வாழ்க்கையை அவன் புத்திமானாய் கர்த்தர் மாற்றினார், பிரியமாய் மாற்றினார். அவருடைய வாழ்க்கையை அவன் போன இடத்திலாம் அவனை காப்பாற்றினார். நான்காவது வேதம் சொல்வது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்தார். 2 சாமுவேல் 5:10 வாசிப்போம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவன் கூட இருந்தார். அல்லேலூயா. முதல்ல வாசித்தோம் பார்த்தீங்கன்னா தாவீதோடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. இவர் தாவீது ராஜாவாய் மாறி இருக்கிறார். இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறதானே இந்த வேத வசனம் எதை கற்றுக் கொடுக்கிறது? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எதை பார்க்கிறோம் என்றால் பெருகுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறவனமாய் வைக்கிறவர் அல்ல, இருக்கிறவர்களை பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அவருடைய ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பெருக பண்ணுகிறார். அந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா? பெருக பண்ணுகிற தேவன் என்று பார்க்கிறோம். தாவீது தனியானதால் சவுலை சந்திக்கும்படியாக அவன் கடந்து வந்தார். ஆனால் பின்னாட்களில் நீங்கள் பார்க்கும்போது அவனோடு கூட வீரர்களாய் இருக்கிறதான வாலிபர்கள் ஏறக்குறைய 400 பேர் சேர்ந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியான தாவீது போகிற எல்லா இடத்திலும் வாலிபர்கள் சேர்ந்து கொண்டார்கள், யுத்த வீரர்கள் சேர்ந்து கொண்டார்கள். பெரிய சேனையாய் தாவீது மாறி தனியாக கடந்து போய் என்ன பண்ணாங்கன்னா யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர் பராக்கிரமசாலியாக மாறினார். அல்லேலூயா. அவன் யுத்தங்களை மாத்திரம் சம்பாதிக்கல, குடும்ப வாழ்க்கையை பார்க்கும்போது மனைவியை தேவன் கொடுத்தார், பிள்ளைகளை தேவன் கொடுத்தார், அவருடைய வாழ்க்கை திரளான ஆஸ்திகளை கத்தர் கொடுத்தார், உன்னதமான தனங்களை ஆளத்தக்கதான சிங்காசனத்தை தேவன் கொடுத்தார். அதனால வேதம் சொல்லுது நாளுக்கு நாள் கத்தர் அவன் என்ன பண்ணாரா? பெருக பண்ணிக்கொண்டே வந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எபிரேயர் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்க வேதம் சொல்லுது நிச்சயமாகவே நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதான் கர்த்தருடைய வாக்குதத்தம். இருக்கிற வீட்டிலேயே இரு அப்படின்னு சொல்றேன். இருக்கிற ஒரு மணி இருக்கிற ஆண்டுடைய வார்த்தைகள், இருக்கிற வேலையை அடிஸ்டாண்டா இருக்கிறது ஆண்டுடைய வார்த்தைகள், படிக்கிறதே படி என்பது ஆண்டுடைய வார்த்தை இல்லை. ஆண்டு சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கும் போது ரட்சிக்கப்படும்போது சைக்கிளில் போனோம், விசுவாசி கடைசி வரைக்கும் நீ சைக்கிள்லயே போப்பா அப்படின்னு ஆண்டு சொல்றா இல்லை. வேதம் சொல்கிறது நாளுக்கு நாள் கர்த்தருடைய சனம் விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா. பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் புத்தகத்திலே வாசித்து சொன்னார் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். அவன் ஐஸ்வர்யனாகி வர விருத்தி அடைந்தார், மகா பெரியவனானார். அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே
பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமைப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே ஈசாக்கை குறித்து வேதம் நமக்கு கொடுக்கிறதானே வார்த்தை குறித்து நான் பார்க்கிறேன். ஈசாக்கு ஆண்டவர் கொடுக்கிற வசனம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் காண்பிக்கிற தேசத்துல போய் குடியிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஈசாக்கு அந்த வார்த்தை கடந்து போய் அவன் என்ன செய்யணும்னு சொன்னால், அவன் குடியிருக்க ஆண்டவர் காண்பித்த தேசத்திற்குள்ளே கடந்து போகிறார். அந்த பெலிஸ்தருடைய தேசத்திலே போய் அவன் கூடாரங்களை போடுகிறார். பஞ்ச காலமாய் இருக்கிற காலத்துல ஈசாக்கு விதைகளை விதைத்தார். அல்லேலூயா. என்ன காலத்துல விதைக்கிறார்? பஞ்ச காலத்துல விதைக்கிறார். அவன் பெலிஸ்தருடைய தேசத்தில் இருந்த நாட்கள் வரைக்கும் கர்த்தர் அவனை வர வர என்ன செஞ்சாரா? விருத்தி அடைய பண்ணினார். அல்லேலூயா. அவனுக்கு ஆட்டு மந்தைகள் பெருகிற்று, வேலைக்காரர்கள் பெருகினார்கள், மாட்டு மந்தை பெருகிற்று. எது வரைக்கும்? பெலிஸ்தர் பொறாமை கொள்ளுகிற வரைக்கும் கர்த்தர் ஈசாக்கை பெருக பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாலை பொழுது தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கை நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற ஆண்டவர், நம்மை விருத்தி அடைய செய்கிற தேவன். வேதவதான் சொல்லை பார்க்கிறோம். நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். ஒரு நாள் சொல்லிட்டு சொன்னார், இருக்கிற நிலைகள் அல்ல, அவன் பெருக வேண்டும். அல்லேலூயா. அவன் பெருகத்தக்கதாக, ஜனங்களை ஆளத்தக்கதாக, விதமான தலைவனாய் தேவன் அவனை மாற்றும்படியாக தன் தகப்பனை பார்க்கிறோம். கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவருக்கு சொல்றாங்க, நான் அப்படியே இருக்கிற ஆண்டவரை நான் விருத்தி அடையணும். என் பொருளாதாரத்தில் நான் அப்படியே இருக்கிறேன். அன்னைக்கு 8,000 ரூபாய் சம்பாதிச்சேன். அந்த 8,000 ரூபாய் தான் இருக்கிறது. நான் விருத்தி அடைய வேண்டும். சோமாடி பாரு, இந்த வீட்டில் தான் இருக்கிறேன். என்னுடைய வீட்டை மாற்றி நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற ஆண்டவரை நான் விருத்தி அடைய வேண்டும். என் கணவர் இவ்வளவு காலத்தில் நல்லா பிள்ளைனாய் விருத்தி அடைய வேண்டும். என்னுடைய பிரயாசம் விருத்தி அடைய வேண்டும். என் பிள்ளைங்க படிக்கிறதே படிச்சு இப்படியே இருக்கிறாங்க, சரியா படிக்கிறதுல. என் பிள்ளைகள் அறிவினை விருத்தி அடைய வேண்டும். எனக்கு தேவதான் விரும்புகிறார். தேவன் சிலருடைய வாழ்க்கை குறுகி போன வாழ்க்கை அல்ல, குறுகி கொண்டு இருக்கிற வாழ்க்கை அல்ல. கர்த்தர் தாவீதை விருத்தி அடைய செய்வார் சொன்னார். தாவீது தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியாலே நம்முடைய வாழ்க்கை நம்மை விருத்தி அடைய செய்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆண்டு தோறும் ஜீவி காலம் முழுவதுமாக அல்லேலூயா. அல்லேலூயா. பெருக்கத்தை நாட்கள் நாம் கொண்டிருக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் அப்படிதான். அவருக்கு ஒரு மனுஷன் தான், ஒரு மனுஷன் பெரிய வாக்குத்தத்தம். இந்த வானத்து நட்சத்திரங்கள் போல நான் பெருமை பண்ணுவேன். யாருக்கு? ஒரு ஆபரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம். கடற்கரை மனைவி போல நான் பெருமை பண்ணுவேன். ஆண்டவர் கொடுக்கப்பட்ட பெரிய தரிசனத்தை பார்க்கிறோம். நான் வேதம் சொல்கிறேன், ஒரு ஈசாக்கை கர்த்தர் ஆபிரகாமுக்காக செய்தார். அல்லேலூயா. அந்த ஒரு ஈசாக்குக்கு ஒரு யாக்கோபையும் ஒரு ஈசாவை காண செய்தார். ஆனால் அதே வேதம் சொல்கிறது, ஒரு யாக்கோபுக்கு 12 கோத்திரங்கள் பெருகிருந்ததை தேவன் காண செய்தார். அல்லேலூயா. தேவன் பெருக பண்ணுகிறார், விருத்தி அடைய செய்கிற தேவன். ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்கிற காரியம். தாவீதுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் நாளுக்கு நாளுடைய வாழ்க்கை எல்லாம் ஒத்திரும் அவன் பெருகி உயர்ந்து கொண்டே போனான். அல்லேலூயா. எத்தனையோ தொழில் முனைவுகளை பார்க்கிறோம். சொல்லுவாங்க, சின்ன கடை வச்சிடும், சின்னதாக ஆரம்பித்த வியாபாரம், ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்னை பெருக பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை கூட இருக்கும்போது, நம்ம கர்த்தரோடு கூட இருந்து நம்ம எல்லா காரியத்திலும் ஆண்டவரை முன் வச்சு நம்ம செய்யும் போது எல்லாவற்றும் கர்த்தர் நம்மை நாளுக்கு நாள் விருத்தி செய்கிறது. அல்லேலூயா. நிறைவாக வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். வாசிக்கும் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது எல்லாரையும் பார்க்கிறோம் பாருங்க, புத்திமான் நடந்திருக்கிறான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. அல்லேலூயா. நிறைவான ஒரு வார்த்தை குறித்து பார்க்கிறது. தன் செயலெல்லாம் அவனை புத்திமானாய் தேவன் நடக்க செய்தார். சவுலுடைய கண்களுக்கும் எல்லா ஜனங்கள் கண்களுக்கும் அவனை பிரியமாய் மாற்றினார். தாவீது போன எல்லா இடத்திலும் அவனை காப்பாற்றினார். 4வது நாளுக்கு நாள் என்ன பண்ணாரா? விருத்தி அடைய செய்தார். 5வது வேதம் சொல்கிறது, அவன் பேரை கனப்படுத்தினார். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, இந்த பேருக்கு ஒரு கணம் இருக்கிறது. இன்னைக்கு மனுஷன் எதை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறான்? தான் செத்த பிறகு தன்னை பற்றி என்ன பண்ணோம், பேச வேண்டும் என்று ஓடுகிறார்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் அரசியல் ஞானிகள், அரசியல் தலைவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் மறைந்து போன பின்பு எத்தனை பேருடைய பெயர்கள், எத்தனை முதலமைச்சருடைய பெயர்கள் மறைந்து போய்விட்டது. இன்றைக்கும் காமராஜர் யாரை
வேலை செய்யறதுல சொல்லுங்க காமராஜர். நான் பார்க்கல, நீங்க யாரை பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. ஆனா பார்க்கல. இன்னைக்கு யாரை பத்தி பேசுறாங்க? நல்ல ஆட்சி அப்படின்னு சொன்னா காமராஜரை பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஏன் சொன்னா அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மக்களை குறித்து சிந்தித்து சிந்தித்து எல்லாவற்றையும் செய்து தனக்கென்று எதையுமே செய்யாததுனால இன்னைக்கும் அவர் பேருக்கு ஒரு கணக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவர் தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது ஆடுகளுக்கு பின்னர் போன தாவீது அங்க சாமுவேல் கேட்கிறார், இவ்வளவுதான் உங்களுக்கு பிள்ளைகளாம் கேட்கும் போது அவர் சொல்ற ஒருத்தர் இருக்கிறான், ஆடுகளுக்கு பின்ன இருக்கிறான். அல்லேலூயா. வனாந்திரத்துல என்ன பண்ணிருக்காங்க? ஆடுகளுக்கு பின்ன இருக்கிறான். பேர் அவனுக்கு கனமில்லாத ஒரு நிலைகள். ஆனா எப்போ வனாந்திரத்தை விட்டு சாமுவேலுக்கு முன்ன முழங்கால் படிட்டு அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டதோ அப்பொழுதே அவனுடைய பேருக்கு ஒரு பெரிய கணத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. கனமில்லாத ஒரு பெயர். ஆனால் ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம், அவன் நாளுக்கு நாள் அவன் புத்திமானை நடந்தது மாத்திரமல்ல, அவனுடைய பெயரை தேவன் கனப்படுத்தினார். அல்லேலூயா. எனக்கு நாலு தேவச்சனமே ஆபிரகாமுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்திலே ஆதியாகம புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஆபிரகாம் நமக்கு ஒரு காரியம் கொடுக்கப்படுகிறது. அங்கே ஆசீர்வாதமாய் இருப்பாய் நாடு சொல்கிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. பேரை நான் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். அப்ப பாருங்க, ஆபிரகாமுடைய பேரை தேவன் கனப்படுத்த விரும்புகிறார். ஆபிரகாம் பேரை தேவன் அவனை எல்லா சுந்தரிக்கும் விளங்கத்தக்கதாக ஆவிக்குரிய விசுவாசத்துக்குரிய தகப்பனாய் இருக்கத்தக்கதாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். அதனால் ஆண்டவர் அவன் அழைக்கும் போதே சொல்கிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். 10 நாளா இல்லையா? சொல்ற எப்படி 10 நாள் சொல்ல பார்க்கலாம். எப்படி ஆபிரகாமுடைய பேர் பெருமைப்படுத்தப்பட்டது? எப்படி அவனுடைய பேருக்கு கனத்தை கற்றுக் கொடுத்தார்? ஆதியாகம புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா ஆதாமின் வம்ச வரலாறு. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 1:1 வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சம். அல்லேலூயா. இந்த பேர் என்ன வசிக்குது? மாற்றப்பட்டதை பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே முதல் உருவாக்கப்பட்ட மனுஷனாய் இருக்கிறதானே ஆதாமுடைய பெயரை தான் அங்கே சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். ஆதாமின் வம்ச வரலாறு என்று சொல்லி எல்லாருடைய பெயர் வருகிறது. அந்த பெயர்கள்ல ஆபிரகாமுடைய பெயரும் வருகிறது. அல்லேலூயா. எல்லா பெயர்களும் சேர்த்து வருகிறது. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வார்த்தையை அவர் நினைவுபடுத்துகிறார். ஆபிரகாம் கொடுத்த அந்த வார்த்தையின்படி அவரை கனப்படுத்துகிறார். இப்போ ஆதாமுடைய பெயர் கடைசியா வருகிறது. நடுவில் வந்த ஆபிரகாமுடைய பெயர் முதலாவதாய் வருகிறது. ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிற ஈசாக்கு தானே வரணும், யாக்கோபு தானே வரணும். ஆண்டவர் பாருங்க, நடுவுல தேவனத்துக்கு அப்படி கட்டண்டவர் அல்ல, ஆபிரகாமின் குமாரனா இருக்கிற தாவீது குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமுடைய பெயரை கனப்படுத்தி தாவீதுடைய பெயரை ஒரு கணத்தை கொடுத்தார். தாவீது எங்க போனா அவன் பேருக்கு ஒரு கணம் இருந்தது. இந்த மாநிலத்தோடுல சிலர் சொல்லுவாங்க, என் பேரை சொல்லி கூட கூப்பிடுறது இல்லை எங்க வீட்டுக்கார். நிறைய பேர் வருத்தம் இல்லை, என் பேரை சொல்லி கூட கூப்பிடுறது இல்லைங்க, என் பேர் மோசா தெரியாதுன்னு சொன்ன எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் சொல்லாரு, உனக்கு தாயின் வயிற்று உருவாகிற போது பேர் சொல்லி உன்னை கனப்படுத்தி அழைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பேருக்கென்று ஒரு வாக்குக்கென்று கர்த்தர் ஒரு கணத்தை கர்த்தர் வைக்கிறவராக இருக்கிறார். 1-4 புத்தகத்தில் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும் போது அங்கே வாசிக்கிறோம், யாபேஷ் தன் சகோதரர் எல்லாரையும் பார்க்கிறோம் கனப்பெற்றவனாய் இருந்தால் அவன் தாய் அவன் எப்படி பெற்றானா துக்கத்தோடு பெற்றவனுக்கு யாபேஷ் என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. துக்கத்தோடு பெற்ற யாபேஷுடைய வாழ்க்கையில 10ஆம் வசனத்துல யாபேஷ் ஆண்டவரோடு கூட பேராடுகிறார். போராடி சோமனை சொன்ன, ஆண்டவரே என் எல்லைகளை விரிவாக்கும், தீங்கரை துக்கப்படுத்தக் கூடாது, உடைய கரம் என்னோடு கூர்ந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி யாபேஷ் ஆண்டவருடைய சமூகத்துல போராடி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அவன் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவன் பேரை கனப்படுத்தினார். தன் சகோதரர் எல்லாரையும் பார்க்கிறோம், யாபேஷ் கனம் பெற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா. அதே போல தாவீது வாழ்க்கை 8வது மகனாக தாவீது பிறந்தான். ஆனால் வேதம் சொல்கிறது 7 பேருடைய பெயர்களுடைய வரலாற்று நிலைகள் விளைந்து போனது. தாவீதுடைய பெயர் என்றைக்கு விளைந்து கொள்கிறது.
பவனியாய் போகிற போது ஜனங்கள் எப்படியாய் ஆராய்த்தரலாம். யோசேப்பின் குமாரனுக்கு யோசனா என்று சொல்லவில்லை, தாவீதின் குமாரனுக்கு யோசனா என்று சொல்லுகிறார்கள். ஒரு மனுஷன் சுகத்தை விரும்புகிற போது சொல்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கும் தாவீதுக்கும் எத்தனையோ நாட்கள் எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போனாலும் கூட இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவர் எப்படி அழைக்கிறாரா, அவர் தாவீதின் குமாரன் என்று அழைத்து தாவீதுடைய பெயரை கனப்படுத்தினார்கள். அல்லேலூயா. எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒன்று தான், நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தரை கனப்படுத்துவார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் நல்ல பேரை வச்சிருக்கிறார். அந்த பேர் சாகர வரைக்கும் எல்லாருக்கும் என்பதால் என் குடும்பத்துக்கு என்பதாய் கர்த்தர் கனப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்பதை சவுல் அறிந்து தாவீதுக்கு பயப்பட ஆரம்பித்தான். கர்த்தர் அவனோடு இருக்கும்போது அவன் புத்திமானாய் அவன் மாறினான், பிரியமுள்ளவனாய் மாறினான். கர்த்தர் அவன் போல எல்லாத்தில் அவனை காப்பாற்றினார். நாளுக்கு நாள் அவன் என்ன பண்ணாரா, வெறுத்தியடை செய்தார். ஐந்தாவதாக அவன் பேரை கனப்படுத்தி ஆசீர்வதித்தார். கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதித்தார். ஆமென்.